ஹலோ, வெல்கம் டு த ஃபர்ஸ்ட் பிரம்மாஸ்திரா செஷன். த ஃபர்ஸ்ட் பிரம்மாஸ்திரா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, பிரதான் மந்திரி ஜன்தன் யோஜனா. அதை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். இதுதான் நம்மளுடைய முதல் பிரம்மாஸ்திரா. ஓகேவா? ஸோ ஒரு ஸ்கீமையும் பிரம்மாஸ்திரா அப்படின்னு சொல்லி அழைக்கப்பட போகிறோம். இப்போ வந்து என்ன அப்படின்னா ஜன்தன் யோஜனா. ஸோ ஜன் அப்படின்னா என்ன அப்படின்னா மக்கள். ஓகேவா? மக்கள், பப்ளிக் ஆர் சிட்டிசன்ஸ். ஸோ ஜன் அப்படின்னா வந்து என்னது? மக்கள், பப்ளிக் ஆர் சிட்டிசன்ஸ் அப்படின்ற ஒரு மீனிங். அதே மாதிரி தன் அப்படின்றது என்னன்னா மணி, வெல்த், அசட் அப்படின்றது. ஸோ மக்களுக்கான அசட் அப்படின்னு சொல்லி தான் இந்த ஜன்தன் யோஜனா அப்படின்னு சொல்லி வந்து இதுக்கு நேம் வச்சுருக்காங்க. ஓகேவா? இது வந்து ரொம்ப முக்கியமான இம்பார்ட்டண்டான ஸ்கீம் ஃபார் பேங்கிங் அஸ்பிரன்ஸ் ஆர் ஹூஎவர். ஸோ ஃபினான்ஷியல் மினிஸ்ட்ரிக்கு கீழே வர ஒன் ஆஃப் த ஃப்ளாக்ஷிப் ஸ்கீம் அப்படின்றது தான். ஓகேவா? இப்போ ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, ஃபினான்ஷியல் இன்க்ளூஷனை ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக அப்படி சொல்லணும் அப்படின்னா, பேங்கிங் ஃபார் ஆல், எல்லாருக்கும் பேங்கிங் போய் சேரணும் அப்படின்னு சொல்லி கொண்டு வரப்பட்டது தான் வந்து இந்த ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன்றது. எல்லாருக்கும், கடைக்கோடி மக்கள், இந்தியாவில் இருக்க கடைக்கோடி மக்களுக்கும் பேங்கிங் சர்வீசஸ் போய் சேரணும் அப்படின்னு சொல்லி கொண்டு வரதான் இந்த ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன். இந்த ஃபினான்ஷியல் இன்க்ளூஷனுக்கு கீழே என்னென்ன ஸ்கீம்ஸ் வருது அப்படின்னா, பிரதான் மந்திரி ஜன்தன் யோஜனா. ஓகேவா? இதுதான் வந்து ரொம்ப முக்கியமான ஃபினான்ஷியல் இன்க்ளூஷனில் கொண்டு வரப்பட்ட ஒரு இனிஷியேட்டிவ். அதே மாதிரி பிரதான் மந்திரி ஜீவன் ஜோதி பீம யோஜனா, அதுக்கப்புறம் சுரக்ஷ பீம யோஜனா, அட்டல் பென்ஷன் யோஜனா, மைக்ரோ யூனிட் டெவலப்மெண்ட் அண்ட் ரீஃபைனான்ஸ் ஏஜென்சி. ஓகேங்களா? மைக்ரோ யூனிட் டெவலப்மெண்ட் அண்ட் ரீஃபைனான்ஸ் ஏஜென்சி, முத்ரா யோஜனா. ஓகேவா? இது எல்லாமே வந்து ஃபினான்ஷியல் இன்க்ளூஷனுக்கு கீழே வரும். ஸோ டைரக்ட் பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபர், ஓவர் டிராஃப்ட் ஃபெசிலிட்டி, ரூபே கார்ட்ஸ், இது எல்லாமே வந்து ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன் கீழே வரும். இந்த 5 ஸ்கீமையும் வந்து நெக்ஸ்ட் டே, அதாவது அடுத்தடுத்த நாள் வந்து நம்ம கவர் பண்ண போகிறாங்க. ஓகேவா? இது வரைக்கும் புரிந்ததா? இது வரைக்கும் புரிஞ்சா? இப்போ வந்து டைரக்ட் பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபர்னால் என்னென்னு தெரியும். பணம் வந்து நேராக நம்மளுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கே வரக்கூடியது. ஓவர் டிராஃப்ட் ஃபெசிலிட்டி அப்படின்னா வந்து என்ன அப்படின்னா, நம்ம அக்கௌண்ட்டில் பேலன்ஸ் இல்லைனாலும் ஒரு லிமிடெட் பீரியட் ஆஃப் டைமுக்கு நம்ம ஓவர் டிராஃப்ட் லோனாக எடுத்துக்கலாம். ஓகேவா? லோனாக வந்து எடுத்துக்கலாம். அதான் வந்து ரூபே கார்டு அப்படின்றது வந்து ஒரு டைப் ஆஃப் ஏடிஎம் கார்டு. ஸோ டொமஸ்டிக் டிரான்சாக்ஷன்ஸ்க்கு அதிகமாக பயன்படுத்தப்படும், இந்தியாவால் பில் பட்ட ஒரு கார்டு தான் ரூபே கார்டு. ஓகே, இப்போது ஜன்தன் யோஜனா அப்படின்னு சொல்லி என்ன பார்த்தோம், மக்களுக்கான காசு, மக்களுக்கான அசட் அப்படின்னு சொல்லி இந்த ஸ்கீமை வந்து அழைக்கப்படுறாங்க. இது வந்து உலகம் முழுக்க பார்க்கும்பொழுது த வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் அண்ட் மோஸ்ட் சக்ஸஸ்ஃபுல் ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன் இனிஷியேட்டிவ். ஓகேவா? ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன் இனிஷியேட்டிவில் ரொம்ப முக்கியமாகவும் ரொம்ப பெரிய சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு இனிஷியேட்டிவாக வந்து இந்த பிரதான் மந்திரி ஜன்தன் யோஜனா அப்படின்றது பார்க்கப்படுது. அதே மாதிரி இது யார் லான்ச் பண்ணா அப்படின்னா, பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி 29th ஆகஸ்ட் 2014. ஓகேங்களா? 29th ஆகஸ்ட் 2014 இந்த ஸ்கீம் லான்ச் பண்ணப்பட்டது. இது எப்போ அனௌன்ஸ் பண்ணாங்க அப்படின்னா, இண்டிபெண்டன்ஸ் டேக்குங்க. ஸோ ஓகேங்களா, 2014 இண்டிபெண்டன்ஸ் டேக்கு ஆகஸ்ட் 15 அன்னைக்கு இது அனௌன்ஸ் செய்யப்பட்டு 29 ஆகஸ்ட் அன்னைக்கு வந்து இதை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? இது எந்த நோடல் மினிஸ்ட்ரிக்கு கீழே வருது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபைனான்ஸ், அதுக்கு கீழே வருது. இம்ப்ளிமெண்டிங் ஏஜென்சிஸ் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னு வச்சுக்கோங்க, டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஃபைனான்ஸ். ஸோ இவங்க தான் வந்து அந்த ஃப்ரேம் ஒர்க் எல்லாத்தையுமே கிரியேட் பண்ணாங்க. ஸோ ஃப்ரேம் ஒர்க் கிரியேட் பண்ணி மானிட்டர் பண்ணுறது யார் அப்படின்னா, டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஃபினான்ஷியல் சர்வீஸ். ஓகேங்களா? டிஎஃப்எஸ், அவங்க தான் இது பண்ணுறாங்க. ஷெட்யூல் அண்ட் கமர்ஷியல் பேங்க்ஸ். ஸோ இதுக்கு கீழே தான் நம்ம படிக்கிற எல்லா பேங்க்ஸுமே கீழே வரும். ஸோ பப்ளிக் செக்டார், ப்ரைவேட் செக்டார், இது எல்லாமே வந்து கமர்ஷியல் பேங்க். ஸோ ஃபாரின் பேங்க், இவங்க எல்லாருமே வந்து ஷெட்யூல் கமர்ஷியல் பேங்க்குக்கு கீழே வருவாங்க. ஸோ பப்ளிக் அண்ட் ப்ரைவேட் செக்டார் பேங்க். ரீஜனல் ரூரல் பேங்க், ஆர்ஆர்பி, கிராம வங்கி, அவங்களும் இதுக்கு கீழே வருவாங்க. கார்ப்பரேட் பேங்க்ஸ், கூட்டுறவு வங்கி, அவங்களும் இதுக்கு கீழே வருவாங்க. பிஸ்னஸ் கரஸ்பாண்டன்ஸ். ஓகேங்களா? பிஸ்னஸ் கரஸ்பாண்டன்ஸ், பேங்க் மித்ராஸ் அப்படின்னு சொல்லி அவங்கள வந்து கூப்பிடுவாங்க. ஸோ இவங்களும் யார் அப்படின்னா வந்து ஒரு பேங்கிங் சர்வீஸை ஒரு ரூரல் ஏரியாவுக்கு, ஒரு ரிமோட் ஏரியாவுக்கு கொண்டு போய் ஒரு பேங்க் என்ன சேவையை செய்யுமோ, ஒரு சர்வீஸை செய்யுமோ, ஒரு சிங்கிள் இண்டிவிஜுவல் பேங்க்கை ரெப்ரசன்ட் பண்ணி அந்த பேங்க்குக்கான எல்லா வேலையும் பார்த்து கொடுக்கணும் தான் பிஸ்னஸ் கரஸ்பாண்டன்ஸ். ஸோ இந்த இம்ப்ளிமெண்ட் ஏஜென்சி இதெல்லாம் தாண்டி போஸ்ட் ஆஃபீஸ் அவங்களும் வந்து இந்த இம்ப்ளிமெண்ட் ஏஜென்சிக்கு கீழே வருவாங்க. இவங்க எல்லாருமே இந்த சர்வீசஸை வந்து எண்ட் ஆஃப் த டே கஸ்டமர் கிட்ட கொண்டு போகிறதுக்கு உழைக்கப்படும் ஏஜென்சிஸ் இவங்க எல்லாருமே. இப்போது இந்த ஸ்கீமை வந்து யார் சப்போர்ட் பண்ணுறா அப்படின்னா, ஆர்பிஐ பண்ணுறாங்க. ஓகே, அதுக்கப்புறம் ஐபிஏ, இந்தியன் பேங்க் அசோசியேஷன், அவங்க பண்ணுறாங்க.
என்பிசிஐ நேஷ்னல் பேமெண்ட் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா. ஓகேவா, இவங்க எல்லாருமே இதை சப்போர்ட் பண்ணுறாங்க. ஒன்ஸ் இந்த ஸ்கீமை நான் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணி முடிச்சுட்டு இதை நான் திருப்பி இங்கேயே இதே இடத்துக்கு வரேன். உங்களாலேயே இதை ஆன்சர் பண்ண முடியும் ஏன் இவங்க இதுக்கு எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னு. ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக ஆர்பிஐ ஏன் வந்து இதை சப்போர்ட் பண்ணுறாங்க, இதுக்கு வந்து இந்த ஸ்கீமுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னா ஷெட்யூல் பேங்க்ஸ், ஆர்ஆர்பிஸ், கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸ் இவ்வளோ பேங்க்குக்கு கீழே இது நடக்கிறதுனால ஆர்பிஐ உள்ளே வராங்கன்னு சொல்லலாம். பட் அட் சேம் டைம் ஐபிஏவும் என்பிசிஐயும் எதுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்றத வந்து ஒன்ஸ் இந்த ஸ்கீம் முடிஞ்சதுக்கப்புறம் நானே உங்களுக்கு என்ன அப்படின்றத சொல்கிறேன். இதோட அப்ஜெக்டிவ் இப்போ இந்த ஜன்தன் யோஜனாவோட அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா யூனிவர்சல் அக்சஸ் டு த பேங்கிங் ஃபெசிலிட்டி. ஓகேங்களா, பேங்கிங் ஃபெசிலிட்டி எல்லாருக்கும் போய் சேரணும் அப்படின்ற ஒரு அப்ஜெக்டிவில் வந்து உருவாக்கப்பட்டது தான் இந்த ஸ்கீம். இந்த ஸ்கீம் எஸ்பெஷலி யாருக்கு அப்படின்னா எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன், அதுக்கப்புறம் அன்பேங்க்டு பாப்புலேஷன் ஆஃப் இந்தியா. ஓகேங்களா, யார்கிட்ட பேங்க் அக்கௌண்ட் கிடையாதோ அந்த மாதிரி மக்களுக்கும், யார் பணத்தேவை இருந்தும் ரொம்ப பணத்தால் ரொம்ப பின்தங்கி இருக்கிறாங்களோ அவங்களுக்கும் இந்த ஸ்கீம் போய் சேரணும், இந்த பேங்க் அக்கௌண்ட் அப்படின்ற ஸ்கீம் போய் சேரணும் அப்படின்ற ஒரு அப்ஜெக்டிவில் உருவாக்கப்பட்டது தான் வந்து இந்த பிரதான் மந்திரி ஜன்தன் யோஜனா. ஓகேவா, இப்போது இந்த அப்ஜெக்டிவில் இருக்குது அப்படின்னா இதுக்கான ரீசன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கணும்ல. இந்த ஸ்கீம் அப்போது எதுக்காக இப்போ இந்த அப்ஜெக்டிவ் இருக்குன்னா அப்போ இதுக்கு பின்னாடி பேக் ட்ராப்பான ரீசன்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் அப்படின்னா மில்லியன்ஸ் ஆஃப் இந்தியன்ஸ். ஓகேங்களா, மில்லியன்ஸ் ஆஃப் இந்தியன்ஸ்னால் அவ்வளோ இந்தியன்ஸ் கிட்ட பேங்க் அக்கௌண்ட் அப்படின்ற ஒன்றே கிடையாதுங்க. ஓகேவா, அதனால அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களோட பொருட்கள், இப்போ பேங்க் அப்படின்னா வந்து ஜுவல்ஸை வந்து சேஃபாக வச்சுக்கலாம், காசை வந்து சேஃபாக அக்கௌண்ட்டில் போட்டு வச்சோம் அப்படின்னா உங்களுக்கு அந்த இடத்துல வந்து கிரெடிட் இன்ட்ரெஸ்ட் போட்டு வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு அமௌண்ட்டாக வரும். ஸோ இவ்வளோ பெனிஃபிட் இருக்க பேங்க்கை வந்து மக்களால் பயன்படுத்த முடியலையே, அதுவும் மில்லியன்ஸ் ஆஃப் இந்தியன்ஸ் வந்து இந்த இந்த இப்படி ஒரு ஃபெசிலிட்டியை யூஸ் பண்ணிக்க முடியலையே அப்படின்ற ஒரு ரீசனால் ஃபஸ்ட்டு ரீசன் கொண்டு வந்துச்சு. ஸோ மக்கள் யாருமே வந்து ஃபஸ்ட்டு பேங்க்கை வந்து பயன்படுத்தலை, அவங்களுக்கான அந்த அக்சசபிலிட்டி இல்லை. ஓகேவா, நோ பேங்க் அக்கௌண்ட்ஸ் மக்கள்கிட்ட இல்லை. மணி லெண்டாஸ், ஓகேங்களா, மணி லெண்டாஸ் எக்ஸ்ப்ளாய்ட் த, ஓகேங்களா, மணி லெண்டாஸ் யார் அப்படின்னா இதுக்கு ஒரு எக்ஸாம்பிளோட போவோம். என்ன அப்படின்னா ஒரு விவசாயி இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு விவசாயிக்கு பயிரிடணும் அப்படின்னா வந்து அவருக்கு ஒரு இனிஷியல் அமௌண்ட் வேணும். ஓகேவா, ஒரு இனிஷியல் அமௌண்ட் வேணும். அந்த அமௌண்ட்டை யார்கிட்ட இருந்து அவர் வாங்குவார்? ஸோ முன்னாடி காலத்தில் வந்து அவங்களே விதை வச்சுருப்பாங்க, அவங்களே விதைப்பாங்க, அறுவடை பண்ணுவாங்க, சம்பாரிச்சுப்பாங்க. இப்போ விதை வாங்கிறதுக்கே காசு தேவை அப்படின்ற பட்சத்தில் அவங்க வந்து யார்கிட்டையாவது போய் லோனாக வாங்கணும். ஓகேவா, லோனாக வாங்கணும் அப்படின்னா யார்கிட்ட காசு இருக்க, ஸோ ஒருத்தவங்ககிட்ட போய் வாங்குவாங்க. இப்போ யாராவது வந்து வட்டிக்கு விடுவாங்களா? ஸோ அவங்கக்கிட்ட விடும்போது அவங்கக்கிட்ட நியாய விலையில் அந்த ஒரு வட்டியை வாங்கலாமா அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா கிடையாது. அவங்க வந்து எக்ஸ்ட்ரா எவ்வளவோ இன்ட்ரெஸ்ட் போடுவாங்க, அந்த இன்ட்ரெஸ்ட் இந்த இன்ட்ரெஸ்ட்னு சொல்லி மக்கள் அந்த விவசாயிகிட்ட இருந்து எல்லாத்தையும் வந்து வாங்கணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்து அந்த நிலத்தையே எழுதி வாங்குற அளவு கூட வந்து நிறைய கேசஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரியான விஷயங்களில் வந்து இது வந்து ஒரு அக்ரிகல்ச்சர் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா இது மாதிரி ஒரு பிஸ்னஸ்க்கும் ஒன்று. ஸோ மக்கள் எல்லாருமே வந்து கஷ்டப்படுறாங்க அப்படின்ற ரீசனால் இந்த ஒரு ரெகுலேட்டரி கீழே, ஒரு ஃப்ரேம் ஒர்க்கு கீழே ஒருத்தவங்க வந்து காசு கொடுத்து ஒரு இன்ட்ரெஸ்ட் ரேட் சகட்டு மணிக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் போடுறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை அவாய்ட் பண்ணுறதுக்காக, தவிர்க்கிறதுக்காக இந்த ஸ்கீம் செகண்ட் ரீசனுக்காக வந்தது. மூணாவது ஸ்கீம் என்ன அப்படின்னா எல்பிஜி, பென்ஷன் ஸ்கீம், அப்புறம் மன்ரங்கா வேஜஸ். ஸோ இந்த மாதிரி வேஜஸ் ஸ்கீம்ஸ்க்கு எல்லாத்துக்குமே வந்து காசு அப்படின்னு சொல்லி இருக்குல்ல. ஸோ காசு வந்து மக்கள்கிட்ட வந்து கொடுப்பாங்க. ஸோ யார்? கவர்மெண்ட் வந்து காசு கொடுப்பாங்க. ஸோ கவர்மெண்ட் வந்து மக்களுக்கு வந்து காசு கொடுப்பாங்க. ஸோ இந்த காசு வந்து முன்னாடி எப்படி வந்துச்சு அப்படின்னா வந்து ஒரு மிடில் மேன் வச்சு வரும். ஸோ கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் யாரோ ஒருத்தவங்க மூலிமா இந்த காசு வந்து அவங்களுக்கு பிரித்து கொடுப்பாங்க. ஸோ உங்கள் ரேஷன் கார்டு எடுத்துகிட்டு போனீங்கன்னா ரேஷன் கார்டில் வந்து அந்த ரேஷன் கார்டை காட்டி உங்களால் காசு வாங்கிக்க முடியும். இந்த பிரச்சனை இல்லை. இந்த இடத்துல என்ன பிரச்சனை வருதுன்னா நடுவில் ஒரு மிடில் மேன் வரான்ல, அவன் கமிஷன் அடிச்சிருப்பான். ஸோ அவன் கமிஷன் அடிக்கிறான், அதை பண்ணுறான், இதை பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு 1000 ரூபா கொடுக்க வேண்டிய இடத்துல 100 ரூபாய் எடுத்துகிட்டு கொடுப்பான். ஸோ அந்த இடத்துல வந்து ஒரு கமிஷன், ஒரு மிடில் மேன், ஒரு கரப்ஷன் நடக்குது அப்படின்ற ஒரு விஷயத்தை தவிர்க்கிறதுக்காக கவர்மெண்ட் ஒன்ஸ் டிசைட் பண்ணி இவங்களோட டேட்டா இருந்துச்சுன்னா அவங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கே டைரெக்டாக வந்து காசு போய் சேர்ந்துடும். ஸோ இந்த மாதிரியான வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் எல்லாம் வந்து மக்கள்கிட்ட வந்து ஒழுங்காக முன்னாடி போய் சேரல. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை வந்து ரீப்ளேஸ் பண்ணுறதுக்காக தான் வந்து வந்தது. இன்னொன்று வந்து டிஜிட்டல் இந்தியா. ஸோ மோடியோட ஒன் ஆஃப் த விஷன் என்னென்னா டிஜிட்டல் இந்தியா அப்படின்ற ஒரு விஷன் தான். அந்த விஷனுக்கு வந்து மக்கள் ரெகுலராக வந்து ஒரு காசை வந்து ஒரு ஃபிசிக்கல் ஃபார்மில் பண்ணுறத விட ஒரு டிஜிட்டல் ஃபார்மில் வந்து பண்ணாங்க அப்படின்னா டிஜிட்டல் இந்தியா அப்படின்ற வந்து ஒரு கேஷ்லெஸ் எக்கனாமி அப்படின்றதான ஒரு இதுக்காக போகும். ஸோ அந்த ரீசனுக்காக கொண்டு வந்தாங்க. ரெண்டாவது என்ன அப்படின்னா வந்து
ஒரு ஸ்கீம் வருது அப்படின்னா, இல்ல ஒரு பேங்கிங் ஃபெசிலிட்டி இருக்கு அப்படின்னா, ஒன்ஸ் நம்ம பிஃபோர் 2000க்கு முன்னாடிலாம் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு லோன் எடுக்கிறதுனாலும் சரி, சில ஃபெசிலிட்டீஸ் கிரெடிட் கார்ட் ஃபெசிலிட்டிஸ் யூஸ் பண்ணுறதுனாலும் சரி, அது வந்து எல்லாமே வந்து நமக்கு பார்க்க எப்படி இருந்துச்சு அப்படின்னா, வந்து ஒரு ரிச் பீப்பிள் யூஸ் பண்ணுற மாரியான ஒரு இதுவா இருந்துச்சு. அத வந்து எல்லாருக்குமே இது போய் சேரணும் அப்படின்ற ஒரு குறிக்கோளோட அந்த மாரி ஒரு தாட்ல இருந்து, ஸோ இந்த மாரி எல்லாருக்குமே அந்த ஃபெசிலிட்டிய யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணதுனால, அதுவும் வந்து கொண்டு வரப்பட்டுச்சு. ஓகேவா? ஸோ இது எல்லாமே ஒரு ரீசன். பின்னாடி இருக்க ரீசன். இப்போ நான் சொன்ன எல்லா ரீசனுக்கும் கீ ஃபீச்சரோட பாருங்க. கீ ஃபீச்சர் பாருங்க. என்னென்ன அப்படின்னா வந்து, மக்களுக்கு வந்து எல்லாருமே பேங்க் அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணல அப்படின்னு சொல்லி பார்த்தோமா? இப்போ பேங்க் அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணலன்னா, 0 பேலன்ஸ் சரிங்களா? 0 பேலன்ஸ் இருந்தாலும் அந்த அக்கவுண்ட்ட வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டோம் அப்படின்னா, மக்கள் தாராளமா வந்து பேலன்ஸ் வச்சுக்க தேவையில்ல. தாராளமா இஷ்டத்துக்கு வந்து அந்த அக்கவுண்ட்ட வச்சு 0 ரூபீஸ் இருந்தாலும் நமக்கு ஃபைன் வராது அப்படின்றப்ப எல்லாருமே நம்பி வந்து அந்த பேங்க் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ரூபே டெபிட் கார்டு, ரூபே கிரெடிட் கார்டு, ஃப்ரீ ஏடிஎம் வித் ஆக்சிடென்டல் இன்சூரன்ஸ். ஸோ இந்த இடத்துல பார்த்தோமா? ஸோ இந்த இடத்துல வந்து என்னது, ரைட் டு ஈக்குவாலிட்டி. இந்த இன்சூரன்ஸு, ஏடிஎம் ஃபெசிலிட்டி, அதுக்கப்புறம் வந்து லோனு, இது எல்லாமே வந்து ஒரு டைமில் வந்து ரிச் பீப்புள்ஸ்க்கு மட்டும் இது வந்து ஒரு ஒரு பேங்க்கை வந்து பெர்ஃபெக்ட்டா வந்து யூஸ் பண்ணுற ஒரு பர்சன். ஸோ ரொம்ப ஃபினான்ஷியலி இண்டிபெண்டண்ட்டாக இருக்க ஒரு பர்சன் தான் இதெல்லாம் யூஸ் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு பட்சத்தில், ஏடிஎம் கார்டை வந்து ரூபே கார்டை வந்து ரூபே பிளாட்ஃபார்மை வச்சு ஃப்ரீ ஏடிஎம் கார்டு கொடுத்து இன்சூரன்ஸும் சேர்த்து கொடுக்குறாங்க. ஓகேவா? ஸோ அந்த இதை கொடுக்குது. இன்சூரன்ஸ் கவரேஜ், ஸோ 1 லேக் ஆக்சிடென்ட்டுக்கு வந்து கொடுக்குறாங்க. ஓவர் டிராஃப்ட் ஃபெசிலிட்டி. ஸோ இந்த இடத்துல ஒரு லோன் இருக்கிறாங்கன்னா ஒரு பிஸ்னஸ்க்கு வந்து ஒரு இது எடுக்கிறதுக்கு ஓவர் டிராஃப்ட் ஃபெசிலிட்டி அப்படின்ற ஒரு ஸ்கீமை வந்து கொண்டு வராங்க. மொபைல் பேங்கிங். ஸோ மொபைல் பேங்கிங் அப்படின்றப்போ வந்து இந்த டிஜிட்டல் இந்தியா விஷனை வந்து ஃபுல்ஃபில் பண்ணுற மாதிரி வந்து இது மொபைல் பேங்கிங் வருது. டைரக்ட் பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபர்ன்றப்போ வந்து அந்த லீக்கேஜ் ஆஃப் வெல்ஃபேர் ஸ்கீமை வந்து சரி பண்ணுறதுக்காக இந்த டிபிடி வருது. ஸோ மேலே இருக்க ஒரு ரீசனையும் சரி பண்ணுற மாதிரி இந்த கீ ஃபீச்சர்ஸ் எல்லாமே வருது. இதோட சேர்த்து பார்த்தலாம். ஸோ இன்சூரன்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது இன்சூரன்ஸ் கவரேஜ் ஆக்சிடென்ட் அப்படின்னு வருதுன்னா, ஆக்சிடென்ட்டில் யாருக்கா ஏதாவது ஆயிடுச்சு அப்படின்னா, இந்த ரூபே டெபிட் கார்டை ரெகுலராக 90 டேஸ் யூசேஜில் வச்சுருந்தோம் அப்படின்னா, ஒரு 90 டேஸ்க்கும் ரெகுலராக யூசேஜில் வச்சுருந்தோம் அப்படின்னா, நம்ம இதை வந்து ஈஸியாக கிளைம் பண்ணிக்கலாம். ஸோ இந்த 1 லேக் அப்படின்றது வந்து ஆக்சிடென்ட் கவரேஜுக்கு. அதே மாதிரி டெத்துக்கு வந்து ஸோ பின்னாடி வரும். நான் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஓகேவா? அதே மாதிரி இந்த ஓவர் டிராஃப்ட் ஃபெசிலிட்டி இருக்குல்ல, இந்த ஓவர் டிராஃப்ட் ஃபெசிலிட்டி ஒரு அக்கௌண்ட்டை 6 மாதமாக பர்ஃபெக்டாக யூஸ் பண்ணிட்டு வரோம் அப்படின்னா, இந்த ஓவர் டிராஃப்ட் ஃபெசிலிட்டி இந்த 10,000 அப்படின்றத வந்து நம்ம வந்து கிளைம் பண்ணிக்கலாம். அதுக்கு ஏஜ் லிமிட் இருக்குது. ஒரு அக்கௌண்ட் ஹோல்டருக்கு வந்து 65 ஏஜுக்கு மேலே போயிட்டாங்க அப்படின்னா, 65 ஏஜுக்கு மேலே தாண்டிட்டாங்க அப்படின்னா இந்த ஓவர் டிராஃப்ட் ஃபெசிலிட்டியை வந்து அவைல் பண்ண முடியாது. பட் அதை தாண்டி யார் வேணாலும் இந்த ஓவர் டிராஃப்ட் ஃபெசிலிட்டியை வந்து அவைல் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாமே வந்து கீ ஃபீச்சர்ஸ். ஓகே ப்ரோ, இப்போது இவ்வளோ பிரச்சனை இருக்குது, இவ்வளோ பிரச்சனைலாம் இருக்குது அப்படின்னா 2014க்கு முன்னாடி அப்படி எந்த ஸ்கீமே இல்லையா அப்படின்னா, எஸ் அப்படி ஒரு ஸ்கீம் இருந்துச்சு. அந்த ஸ்கீமை இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணி வந்தது இந்த பிரதான் மந்திரி ஜன்தன் யோஜனா. அது என்ன ஸ்கீமுங்க அப்படின்னா, சௌம்பியமான் ஸ்கீம் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து காங்கிரஸ் கவர்மெண்ட்டால் உருவாக்கப்பட்ட ஸ்கீம். ஓகேவா? 2011 வந்து கொண்டு வந்தாங்க. இந்த ஸ்கீமும் வந்து ரூரல், ஓகேங்களா, அன்பேங்க்டு ரூரல் ஏரியாஸை வந்து டார்கெட் பண்ணுற மாதிரி தான் இந்த ஸ்கீம் வந்துச்சு. இந்த ஸ்கீமில் சில லிமிடேஷன்ஸ் இருந்துச்சு. ஓகேவா? லிமிடேஷன்ஸ் என்னென்ன அப்படின்னா வந்து ரூரல் பீப்புளுக்கு மட்டும் அப்படின்னு கொண்டு வந்தாங்க. என்னென்னா 0 பேலன்ஸ் ஃபெசிலிட்டி. பட் ஆனால் வந்து ஒரு லிமிடெட் பெனிட்ரேஷன். ஸோ மக்கள்கிட்ட வந்து பயங்கரமாக அதை வந்து புஷ் பண்ணலை, ஒரு ரீசன். ரெண்டாவது, இந்த மாதிரி இதில் வந்து ஸ்கீம்ஸ் கிடையாது, பென்ஷன் ஐடியாஸ் கிடையாது, இதெல்லாம் எதுவுமே வராதனால இந்த ஸ்கீம் வந்து ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டாக போகல. ஸோ இதில் வந்து இந்த மாதிரியான ஒரு எக்ஸ்ட்ரா ஆட் ஆட் பண்ணி மக்கள்கிட்ட கொண்டு வரும்பொழுது வந்து ஒரு ஹியூஜ் சக்ஸஸாக மாறிடுச்சு. ஓகே, ஸோ பிரதான் மந்திரி ஜன்தன் யோஜனாவில் இதெல்லாம் ஸோ என்னென்ன அப்படின்னு சொல்லி டார்கெட்லாம் பார்த்தாச்சு, எதனால் வந்துச்சுன்னு பார்த்தாச்சு, கீ ஃபீச்சர்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தாச்சு. ஓகே, இப்போது இதோட ஃபஸ்ட் டார்கெட்டிங் ஃபேஸ், ஸோ ஃபேஸ் 1 அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 2014 15 தான் என்னுடைய முதல் ஃபேஸ் நடந்துச்சு. இந்த முதல் ஃபேஸில் என்ன அப்படின்னா வந்து எதை டார்கெட்டாக வச்சுருந்தாங்கன்னா, எல்லா வீட்லேயும் ஒரு பேங்க் அக்கௌண்ட் வேணும். ஓகேவா? ஒரு பேங்க் அக்கௌண்ட் வேணும். அதே மாதிரி ரூபே கார்ட்ஸ், சரிங்களா, ரூபே கார்ட்ஸ் எல்லாத்துக்கும் கொடுக்கணும். இன்சூரன்ஸ் 1 லேக் கவர் பண்ணணும். அதே மாதிரி 5K, அதாவது 5000 ரூபாய் வந்து ஓவர் டிராஃப்ட் ஃபெசிலிட்டியாக வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரியான இதுதான் கொண்டு வந்தது முதல் ஃபேஸில். ஒன்ஸ் இந்த முதல் ஃபேஸ் ஹியூஜ் சக்ஸஸ், மேசிவ் சக்ஸஸ் ஆனதுக்கப்புறம் ஃபேஸ் 2 அப்படின்றது நடந்துச்சு. 2015 18 நடந்துச்சு. என்ன அப்படின்னா, அக்கௌண்ட் ஃபார் எவ்ரி அடல்ட். ஓகேவா? எவ்ரி அடல்ட், யூனிவர்சல் இன்சூரன்ஸ். ஓகேங்களா, எல்லா அடல்ட்டுக்குமே வந்து இந்த பேங்க் அக்கௌண்ட் போகணும். யூனிவர்சல் இன்சூரன்ஸ், ஆக்சிடென்டல் ப்ளஸ் லைஃப் இன்சூரன்ஸ் ரெண்டுமே போய் சேருது. அதே மாதிரி கிரெடிட் ஓவர் டிராஃப்ட் ஃபெசிலிட்டி 10Kக்கு மேலே போகுது. அதுக்கப்புறம் இன்ஃப்ரா கவரேஜ், ஸோ ஸ்கீம்ஸ் எல்லாமே கவர் ஆகுதா. ஸோ இது எல்லாமே வந்து
ஃபேஸ் 2ல வந்து எடுக்கப்பட்ட முடிவுகள். ஓகேவா? 2015-18. இப்போ டைம் லைன் பார்த்துரலாம். 2014ல பார்த்தீங்கன்னா, இது வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆகஸ்ட் 28 லான்ச் பண்ணியிருக்காங்க. இனிஷியல் ரோல் அவுட். ஸோ ஃபர்ஸ்ட் மிஷன் எப்போ ஆரம்பிச்சுச்சுன்னா, ஜீரோ பேங்க் அக்கவுண்ட் அதுக்கப்புறம் ரூபே டெபிட் கார்டு வந்து இஷ்யூ பண்ணாங்க. 2015ல அதே டைமில் வந்து இன்சூரன்ஸை வந்து இன்டகிரேட் பண்ணிட்டாங்க. ஸோ பிரதான் மந்திரி லைஃப் இன்சூரன்ஸ் என்ன அப்படின்னா, ஜீவன் ஜோதி யோஜனா, ஜீவன் ஜோதி பீமா யோஜனா, அதுக்கப்புறம் சுரக்ஷா பீமா யோஜனா. ஓகேங்களா? ஸோ லைஃப் இன்சூரன்ஸ், அதுக்கப்புறம் வந்து ஆக்சிடென்டல் இன்சூரன்ஸ். ஸோ இது எல்லாமே வந்து இப்போ தான் 2015 இன்டகிரேட் பண்ணாங்க. பென்ஷன் லிங்க், அட்டல் பென்ஷன் யோஜனா, இதையும் வந்து இந்த ஜன்தன் யோஜனாவோட லிங்க் பண்ணிட்டாங்க. இப்போ ஓவர் டிராஃப்ட் ஃபெசிலிட்டி அப்படின்றது 2015-16 அந்த ஃபினான்ஷியல் இயரில் ஆட் பண்ணிக்கிட்டாங்க. சரிங்களா? இந்த 10K அப்படின்றத வந்து ஆட் பண்ணிக்கிட்டாங்க. 2018ல டிஜிட்டல் புஷ். ஸோ இந்த இடத்துல வந்து பிரதான் மந்திரி ஜன்தன் யோஜனா 2.0 அப்படின்னு சொல்லிட்டு ஆதாரையும் மொபைல்லையும் வந்து லிங்க் பண்ண சொன்னாங்க. ஓகேங்களா? இப்போ ஆதார் கார்டையும் வந்து மொபைல் ஃபோன் நம்பரையும் வந்து அக்கௌண்ட்டோட லிங்க் பண்ணிட்டோம் அப்படின்னா எல்லா அப்டேட்ஸுமே வந்து இதில் வந்துடும். ஸோ இது வந்து டிஜிட்டல் புஷ்ஷுக்காக எடுக்கப்பட்ட ஒரு இனிஷியேட்டிவ். அதே மாதிரி இந்த டைரக்ட் பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபரோட எக்ஸ்பான்ஷன் வந்து 2020ல இந்த கோவிடுக்கு அப்புறம் வந்து பயங்கரமாக வந்து என்ஹான்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ டைரக்ட் பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்றது. அதுக்கப்புறம் ஸ்டில் இதை வந்து மானிட்டர் பண்ணி எங்கெங்கெல்லாம் வந்து ஆட் பண்ண முடியுமோ, இதெல்லாம் ஆட் பண்ண முடியுமோ அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து போய்கிட்டே தான் இருக்குது. ஓகேவா? இந்த ஃபேஸுக்கு வந்து எண்டு இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நோ ஃபிக்ஸ்டு டைம் பீரியட். ஓகேங்களா? ஒரு ஸ்கீம் ஆரம்பித்தோன்னா இது இந்த ஃபேஸில் ரன் ஆக போகுது அப்படின்னு சொல்லியிருக்கோம். நம்ம ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன் அப்படின்ற ஒரு கான்செப்டை எடுத்து இந்த ஸ்கீமை கொண்டு வந்ததுனால இந்த இன்க்ளூஷன்றது வந்து ஒரு பெரிய பயணம், ஒரு நீண்டகால பயணம். விக்சித் பாரத் அப்படின்னு சொல்லி வந்து 2047க்கு வந்து நம்ம ரோட் மேப் வச்சுருக்கோம். அப்போ வந்து பார்க்கும்போது இது ஒரு பெரிய இது இருக்குது அப்படின்றனால இதுக்கு வந்து எண்டு டேட் இப்போ வரைக்கும் எதுவும் சொல்லலை. அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்கீம் நல்லா இதாகிட்டு இருக்கனால மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபைனான்ஸ்க்கு கீழே ஒரு ஃப்ளாக்ஷிப் ரொம்ப இம்பார்ட்டண்டான ப்ரோக்ராமாக பார்க்குறாங்க. ஸோ அதனால வந்து இதை பெருசாக கன்சிடர் பண்ணல, எண்டிங்க்கு கன்சிடர் பண்ணல. இது வந்து இன்னும் சப்போர்ட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறது. ஓகே, ஒரு குட்டி ஓவர்லாம் பண்ணிடலாம். இனிஷியலாக வந்து ரோல் அவுட் பண்ணாங்க. ஸோ ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து ரூபே கிரெடிட் கார்டோட இது பண்ணாங்க. இன்சூரன்ஸை இன்டகிரேட் பண்ணாங்க. அட்டல் பென்ஷன் யோஜனாவை வந்து பிரதான் மந்திரி ஜன்தன் யோஜனாவோட ஆட் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ பென்ஷன் ஸ்கீம்ஸ் எல்லாமே இந்த ஜன்தன் அக்கௌண்ட் மூலியமாக உள்ளே வந்துடும். இது வந்து பிப்ரவரியில் வந்து இன்ட்ரடியூஸ் டு எலிஜிபிள் இந்த ஓவர் டிராஃப்ட் ஃபெசிலிட்டியை வந்து எப்போ வரும் அப்படின்னு சொல்லி அதையும் இது பண்ணாங்க. கண்டினியூஸ் மானிட்டரிங் அண்ட் எக்ஸ்பான்ஷன். ஸோ இது வந்து இப்போயும் கண்டினியூ ஆகிக்கிட்டே அப்படின்னு சொல்கிறாங்க. 2018ல் டிஜிட்டல் புஷ் கொண்டு வந்தாங்க. இப்போ 2024 ஆகஸ்ட்டில் வந்து இதை வந்து லான்ச் பண்ணாங்க. ஓவர் டிராஃப்ட் ஃபெசிலிட்டி அப்படின்றத வந்து ரோல் அவுட் பண்ணாங்க. ஸோ February 2015 இஸ் இன்ட்ரடியூஸ் டு எலிஜிபிள் த அக்கௌண்ட் ஹோல்டர்ஸ். ஓகேங்களா? அதுலேருந்து எலிஜிபிள் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியாச்சு. ஓகே, இது எல்லாமே பார்த்தாச்சு. ஸோ இப்போது அடுத்தது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, இப்போ அப்படியே வந்துடலாம். இப்போது இந்த பிரதான் மந்திரி ஜன்தன் யோஜனா அப்படின்றது வந்து ஒரு நல்ல ஸ்கீம் அப்படின்னு தெரிஞ்சிச்சு. இது மேசிவ் சக்ஸஸ் ஆனதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, மேலே பார்த்த பிஸ்னஸ் கரஸ்பாண்டன்ஸ். ஓகேங்களா? பிஸ்னஸ் கரஸ்பாண்டன்ஸ். ஸோ பேங்க் மித்ராஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்ல, அவங்க வந்து ரூரல் ரிமோட் ஏரியாக்கெலாம் போயிட்டு பேங்கிங் ஃபெசிலிட்டியை வந்து போயிட்டு ஒரு பர்சனுக்கும் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி கொடுத்தாங்க. ஓகேவா? அக்கௌண்ட் பண்ணி கொடுத்தாங்க. இதில் ஹியூஜ் ரோல் யார் ப்ளே பண்ணா அப்படின்னா போஸ்ட் ஆஃபீஸும் ப்ளே பண்ணாங்க. போஸ்ட் ஆஃபீஸில் வர ரெக்ரூட்மெண்ட்டில் வரக்கூடிய எம்ப்ளாயீஸ், ஓகேங்களா, வரக்கூடிய எம்ப்ளாயீஸ் ஃபஸ்ட்டு வரவங்க எல்லாருக்குமே வந்து டார்கெட்ஸ் ஃபிக்ஸ் பண்ணி ஒரு மக்கள்கிட்டையும் பேங்க் அக்கௌண்ட் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணி ஒர்க் பண்ணாங்க. ஸோ இது எல்லாமே ஒரு ரீசன். இது பிரதான் மந்திரி ஜன்தன் யோஜனா வளர்ந்ததுக்கான காரணம். ஆனால் இப்போது இந்த யூனிவர்சல் அசஸ் ஃபார் எல்லாத்துக்குமே எப்படின்னா ஒரு 5 கிலோமீட்டருக்கும் ஒரு பேங்கிங் ஃபெசிலிட்டி, ஒன்று பேங்காக இருக்கலாம், ஏதோ ஒரு பேங்காக இருக்கலாம், இல்லைனா ஒரு பிஸ்னஸ் கரஸ்பாண்டன்ஸாக இருக்கலாம், இல்லை ஒரு போஸ்ட் ஆஃபீஸாக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரியான ஒரு 5 கிலோமீட்டருக்குள்ளே இந்த மாதிரியான ஏதோ ஒரு விஷயம் இருக்கிறதுனால இது வந்து யூனிவர்சல் அசஸாக மாறிடுச்சு. ஸோ யூனிவர்சல் அசஸ் டு த பேங்கிங் ஃபெசிலிட்டி அதுவாக மாறினதுனால இதோட முதல் சக்ஸஸ் வந்து இது ஒரு காரணம். அதே மாதிரி எல்லா அடல்ட்டுக்கும் போய் சேரணும் அப்படின்னு சொல்லி எடுத்த ஒரு டிசிஷன். ஸோ பேசிக் அக்கௌண்ட்ஸ், ஓகேவா, அது வந்து எல்லாத்துக்கும் போய் சேரணும் அப்படின்றது. அதே மாதிரி இந்த ஃபினான்ஷியல் லிட்ரஸி ப்ரோக்ராம் அப்படின்றது எல்லாருக்குமே இந்த பேங்கிங்கோட சர்வீஸ் போய் சேரணும். சேவிங்ஸ், இந்த டிஜிட்டல் பேமெண்ட்ஸ், அதுக்கப்புறம் இந்த இன்சூரன்ஸ், பென்ஷன் எல்லாருக்குமே போய் சேரணும். அதோட அவேர்னஸ் போய் சேரணும். எடுத்துக்கிட்டு மக்கள்கிட்ட வந்து அதோட அவேர்னஸை க்ரியேட் பண்ணது 3வது காரணம். 4வது ஓவர் டிராஃப்ட் ஃபெசிலிட்டி அப்படின்ற ஒரு விஷயம் வந்து கொண்டு வந்தது வந்து மக்கள்கிட்ட ஒரு ஹியூஜாக வந்து ஒரு வெல்கம் வந்துச்சு. ஸோ மேசிவ் வெல்கம். ஓகேங்களா? இந்த ஓவர் டிராஃப்ட் ஃபெசிலிட்டிக்காக தான் எல்லாருமே போய் நிறைய பேர் இந்த அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணாங்க. ஸோ அசஸ் டு த கிரெடிட், அதுக்கப்புறம் இன்சூரன்ஸ், லைஃப் இன்சூரன்ஸ்,
லைஃப் இன்சூரன்ஸும் ஆக்சிடென்டல் இன்சூரன்ஸும் கொடுக்கறதுனால இது ஒரு ரீசன். அப்புறம் பென்ஷன் ஃபெசிலிட்டி. ஸோ பென்ஷன் அன்ஆர்கனைஸ்ட் செக்டார்ஸ்க்கு கீழே வந்து பென்ஷன் இருக்குது, அதை வந்து பிரதான் மந்திரி ஜன்தன் யோஜனா மூலியமாக பெறப்பட்டுக்கலாம் அப்படின்னு சொல்கிறது. இது எல்லாமே வந்து மெயின் பில்லர்ஸ். ஸோ இதுதான் இந்த 6 பில்லருக்கு கீழே தான். ஸோ இது வந்து இந்த 6 பில்லர்ஸ்க்கு கீழே தான் இந்த பிரதான் மந்திரி ஜன்தன் யோஜனா அப்படின்றது வந்து மேசிவ் சக்ஸஸ் ஆனதுக்கான காரணம். ஓகேவா, மேசிவ் சக்ஸஸ் ஆனதுக்கான காரணம். ஓகே, இதோட எலிஜிபிலிட்டி பார்த்துடலாம். இதோட எலிஜிபிலிட்டி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, கண்டிப்பாக இந்தியன் சிட்டிசனாக தான் இருக்கணும். ஏஜ் அப்படின்றது வந்து 10+. ஓகேவா, ஏஜ் அப்படின்றது 10+, ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போது இது வேணும் அப்படின்னா கேஒய்சி, நோ யுவர் கஸ்டமர் அப்படின்ற ஒரு கேஒய்சி பண்ணி ஆகணுங்க. ஓகேங்களா, கேஒய்சி பண்ணி ஆகணும். இப்போது இதுக்கு தேவையான டாக்குமெண்ட், இப்போ கேஒய்சிக்கு என்னங்க தேவையான டாக்குமெண்ட்னா ஐடென்டிட்டி அண்ட் அட்ரஸ் ப்ரூஃப். எதை கொடுக்கலாம் அப்படின்னா ஆதார் கார்டு கொடுக்கலாம், ஓட்டர் ஐடி கொடுக்கலாம், டிரைவிங் லைசன்ஸ் கொடுக்கலாம், பாஸ்போர்ட் கொடுக்கலாம், அதுக்கப்புறம் வந்து ஜாப் கார்டு. ஓகேங்களா, மன்ரங்காவோட ஜாப் கார்டு கொடுக்கலாம், பேன் கார்டு கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஏதோ ஒரு ஐடென்டிட்டி ப்ரூஃபை வந்து நீங்கள் காட்டினீங்க அப்படின்னா ப்ளஸ் ஃபோட்டோ, இது எல்லாமே டாக்குமெண்ட்டாக இருந்தால் கேஒய்சி பண்ணப்பட்டு 10 வயசுக்கு மேலே இருக்கீங்களான்னு சொல்லி வெரிஃபை பண்ணிவிட்டு உங்களுக்கான நீங்கள் இந்தியன் சிட்டிசனாக இருந்தீங்கன்னா அதையும் கன்சிடர் பண்ணிட்டு உங்களுக்கு இந்த அக்கௌண்ட் ஓப்பன் செஞ்சு தரப்படும். ஓகேவா, ஓப்பன் செஞ்சு தரப்படும். இப்போ நீங்கள் மைனராக இருக்கும் பட்சத்தில் தாராளமாக இந்த அக்கௌண்ட்டை ஓப்பன் செய்யலாம். ஓகேவா, தாராளமாக ஓப்பன் செய்யலாம். அதே மாதிரி மைனஸ் வந்து ரூபே டெபிட் கார்டை வந்து யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா, யூஸ் பண்ணி மணியை வித்ட்ரா பண்ணிக்கலாம். ஓகேவா, ரூபே கார்டை வந்து யூஸ் பண்ணி இது பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த ஓவர் டிராஃப்ட் ஃபெசிலிட்டி அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, அதை வந்து மைனஸால் அக்சஸ் பண்ண முடியாது. இப்போது இந்த கேஒய்சி யார் கொடுக்கணும், அந்த கார்டியன் மஸ்ட் ப்ரொவைட் த வேலிட் கேஒய்சி ஃபார் த மைனஸ். ஓகேங்களா, இப்போ நீங்கள் போயிட்டு இப்போ ஒரு 10 வயசு பையன் போய் டேரெக்டாக போய் அந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிங்கன்னா முடியாது, கண்டிப்பாக கார்டியன் தேவை. ஸோ கார்டியன் தான் வந்து ப்ராப்பரான கேஒய்சி பண்ணி இந்த டெபிட் கார்டு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து இது பண்ணி வாங்க முடியும். ஓகேவா, ஸோ த கன்வர்ஷன் டு அ ரெகுலர் அக்கௌண்ட், கண்டிப்பாக ஒரு மைனர் வந்து 18 இயர்ஸ்க்கு மேலே ஆயிட்டாங்க அப்படின்னா டேரெக்டாக இந்த மைனர் அக்கௌண்ட் அப்படின்றது வந்து என்னவா மாறிடும்னா ரெகுலர் ஜன்தன் யோஜனா அக்கௌண்ட்டாக மாறிடும். ஸோ ரெகுலர் அக்கௌண்ட்டாக மாறப்படும். ஓகேவா, ஸோ இதெல்லாம் தான் எலிஜிபிலிட்டி. ஸோ எலிஜிபிலிட்டிஸ் எல்லாத்தையும் பார்த்தாச்சா. இப்போது இந்த ஜன்தன் யோஜனாவில் எத்தனை டைப்ஸ் ஆஃப் பேங்க் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, பேசிக் சேவிங் பேங்க் அண்ட் டெபாசிட் அக்கௌண்ட், சரிங்களா, பிஎஸ்பிடிஏ அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் ஒரு நார்மலான அக்கௌண்ட்டு. இது ஸ்டாண்டர்டான ஜன்தன் யோஜனாவோட அக்கௌண்ட்டு. இதுக்கு வந்து ஃபுல் கேஒய்சி நம்ம எலிஜிபிலிட்டி பார்த்தோம்ல, எலிஜிபிலிட்டியில் ஒரு டாக்குமெண்ட் தேவை அப்படின்னா ஒரு இந்தியன் சிட்டிசன் அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ணணும், அட்ரஸ் ப்ரூஃப் கொடுக்கணும், அதுக்கப்புறம் ஃபோட்டோ கொடுக்கணும். இதோட ஃபுல் ப்ரூஃப் இருந்தால் மட்டுமே இந்த அக்கௌண்ட் ஓப்பன் செய்யப்படும். கேஒய்சி ப்ராப்பராக பண்ணிட்டு தான் பண்ணப்படணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதுக்கு வந்து பேலன்ஸ் வந்து 0ல் வச்சுக்கலாம். ஸோ 0ல் வச்சுக்கலாம், நோ லிமிட் ஆன் பேலன்ஸ். அதே மாதிரி 0ல் இருந்து எவ்வளோ வேணாலும் வச்சுக்கலாம். லைக் 1 crore எவ்வளோ வேணாலும் உங்களை அந்த அக்கௌண்ட்டில் வச்சுட்டு நீங்கள் எவ்வளோ காசு வேணாலும் எவ்வளோ வித்ட்ரால் வேணாலும் பண்ணிக்கலாம். ஓகேவா, இதில் வந்து உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே வராது. இந்த 0 பேலன்ஸ் தான் இருக்கணும் அப்படின்ற பிரச்சனையே வராது, வித்ட்ரால் பிரச்சனையே வராது, எவ்வளோ வேணால் வித்ட்ரா பண்ணிக்கலாம். ஓகேங்களா, நார்மலாக ஒரு சேவிங்ஸ் அக்கௌண்ட் எப்படி ஒர்க் ஆகுமோ அப்படி தான் இந்த அக்கௌண்ட் ஓப்பன் செய்யப்படும். ஓகேங்களா, அப்படி தான் இந்த அக்கௌண்ட் ஓப்பன் செய்யப்படும். இதோட கீ ஃபீச்சர்ஸ் என்ன அப்படின்னா லோ பேலன்ஸ், நோ மினிமம் பேலன்ஸ் ரெக்வயர்ட், மினிமம் பேலன்ஸ் தேவை அப்படின்ற ஒரு விஷயம் தேவையில்லை. அதே மாதிரி இந்த 2 lakhs ஃபார் ஆக்சிடென்டல் இன்சூரன்ஸ். ஓகேங்களா, நம்ம மேலே சொன்ன மாதிரி ஆக்சிடென்டல் இன்சூரன்ஸ் எங்கே வரோம் அப்படின்னு சொல்லி பார்ப்போம்னா இதில் தான் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னேன். ஆக்சிடென்டல் இன்சூரன்ஸ் அப்படின்னா வந்து வரப்போ வந்து 2 lakhs வந்து கிளைம் பண்ணிக்கலாம். ஓகேவா, 2 lakhs வரை கிளைம் பண்ணிக்கலாம். இப்போ அந்த யூஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த ரூபே கார்டு இருக்குல்ல, அந்த ரூபே கார்டு அப்படின்றத வந்து எவ்ரி 90 days ஒன்ஸ் வந்து நீங்கள் ப்ராப்பராக பயன்படுத்தியிருந்தீங்க அப்படின்னா அந்த 2 lakhs வந்து நீங்கள் வித்ட்ரா பண்ணிக்கலாம். இந்த ஓவர் டிராஃப்ட் ஃபெசிலிட்டி அப்படின்ற இந்த 10,000 இருக்குல்ல, இந்த 10,000 அப்படின்ற ஒரு விஷயத்தையுமே வந்து ஒரு அக்கௌண்ட்டை வந்து ஓப்பன் பண்ணி நல்லா யூஸ் பண்ணியிருந்தீங்க, ஸோ 6 months ப்ராப்பராக யூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அந்த 10,000 ஃபெசிலிட்டிக்கான ஓவர் டிராஃப்ட் ஃபெசிலிட்டியை நீங்கள் தாராளமாக பயன்படுத்தி கொள்ளலாம். அதே மாதிரி இந்த டைரக்ட் பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்ற ஒரு விஷயத்தை யூஸ் பண்ணலாம், ரூபே டெபிட் கார்டை யூஸ் பண்ணலாம். பட் ஆனால் இது என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா ஃபாரின் டிரான்சாக்ஷன்ஸை வந்து மேக் பண்ண முடியாதுங்க. ஓகேங்களா, ஃபாரின் டிரான்சாக்ஷன்ஸை வந்து இந்த ஜன்தன் யோஜனாவை வச்சு பண்ண முடியாது. ஓகேவா, இப்போ வந்து ப்ளஸ் வந்து சேர்த்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆக்சிடென்டல் இன்சூரன்ஸ் பார்த்தோம்ல, அதோட சேர்த்து என்னது லைஃப் இன்சூரன்ஸ் இருக்கா. ஸோ லைஃப் இன்சூரன்ஸ் எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ரெக்கார்ட் ஆகுதா, ஓகே ஒன்றும் இல்லை. இப்போ வந்து எனக்கு குட்டி கரெக்ஷன் என்ன அப்படின்னா வந்து
இந்த 2 லேக்ஸ் ஆக்சிடென்டல் லைஃப் இன்சூரன்ஸ் எனக்கு கொஞ்சம் லைட்டாக கன்ஃபியூஷன் ஆயிடுச்சு. அதனால தான் இப்போ என்ன அப்படின்னா வந்து இந்த 2 லேக் ஆக்சிடென்டல் லைஃப் இன்சூரன்ஸ் இருக்குல்ல, இதுக்கு வந்து என்னன்னா இது என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, இந்த 2 லேக் அப்படின்ற ஆக்சிடென்டல் இன்சூரன்ஸ் கவரேஜ் வந்து டிபெண்ட்ஸ் ஆன் த ப்ரீமியம். நீங்கள் எவ்வளோ ப்ரீமியம் ப்ரே பண்ணீங்க அப்படின்னு இதுக்குள்ளே வந்து ஒரு ஸ்கீம் ஒன்று வருங்க. ஓகேங்களா, இதுக்குள்ளே வந்து நம்ம பார்த்த மேலே பார்த்த 2 ஸ்கீம் அதுவும் உள்ளே வரும். பட் ஆனால் நீங்கள் உங்கள் எவ்வளோ ப்ரீமியம் பே பண்ணுறீங்க அப்படின்னும் உங்கள் அக்கௌண்ட் வந்து 2018க்கு அப்புறம் ஓப்பன் பண்ணியிருந்தீங்கன்னா அப்படின்னா இந்த 2 லேக்ஸ் ஆக்சிடென்டல் கவரேஜ் அப்படின்றது வந்துருங்க. அதே மாதிரி லைஃப் இன்சூரன்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா 2015ல் ஓப்பன் பண்ணியிருந்தீங்கன்னா 30,000 ஓகேங்களா, 30,000 ருபீஸ் கிளைம் பண்ணிக்கலாம். லைஃப் இன்சூரன்ஸ் அப்போ நீங்கள் கிளைம் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இப்போ ரீசெண்டாக வந்து லைஃப் இன்சூரன்ஸ் எவ்வளோவா மாற்றிருக்காங்கன்னா அதுவும் 2 லேக்ஸுக்கு மாற்றிருக்காங்க. ஓகேவா, ஸோ 1 லேக் அப்படின்றது வந்து ஆஃப்டர் சம் ப்ரீமியம் பேஸ்ட் ஆன் யுவர் ப்ரீமியம்ஸ் அண்ட் வந்து நீங்கள் வந்து என்ன சூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்றத பொறுத்து 2 லேக்காக மாறிடுச்சு. ஓகேவா, இது எல்லாமே வந்து ஃபஸ்ட்டு டைப் ஆஃப் அக்கௌண்ட் பிஎஸ்பிடிஏ அக்கௌண்ட்டுக்காக வரப்படும். அடுத்தது ஸ்மால் அக்கௌண்ட். ஓகேங்களா, ஸ்மால் அக்கௌண்ட் அப்படின்னா வந்து என்னென்னா டெம்பரவரி அக்கௌண்ட் அப்படின்றது வருங்க. சரிங்களா, டெம்பரவரி அக்கௌண்ட் ஸ்மால் அக்கௌண்ட்னா வந்து டெம்பரவரி அக்கௌண்ட். இதோட வேலிடிட்டி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1 இயர்ஸ். இதோட வேலிடிட்டி அப்படின்றது வந்து 1 இயர். இந்த அக்கௌண்ட் வந்து எதுக்காக ஓப்பன் பண்ணணும்? மேலேயே ஒரு அக்கௌண்ட் இருக்குது. எதுக்கு ஒரு டெம்பரவரி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா, யாரெல்லாம் மண்டேலா படம் பார்த்துருக்கீங்க, இல்லை ஜெய்பீம் படம் பார்த்துருக்கீங்க, அதில் ஒரு டைப் ஆஃப் பீப்புள் இருப்பாங்களே, எந்தவித ஐடென்டிட்டியுமே இல்லாமல், ஓகேங்களா, எந்தவித ஐடென்டிட்டியுமே இல்லாமல் நான் சிட்டிசன் தான், இந்தியன் சிட்டிசன் தான் அப்படின்ற ஒரு ஐடென்டிட்டியே இல்லாமல் மக்கள் ஸ்டில் இருக்காங்க. ஓகேங்களா, அவங்களுக்கு இம்மீடியட்டாக ஒரு பேங்க் அக்கௌண்ட் வேணுன்றப்போ இந்த பிஸ்னஸ் கரஸ்பாண்டன்ஸ் அப்படின்றவங்க இந்த ஸ்மால் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணி கொடுத்து 12 மந்த்ஸ் வேலிடிட்டி இருக்குது. அதுக்குள்ளே வந்து இந்த மாதிரி இவங்கெல்லாம் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, அவங்க வந்து பக்கத்தில் இருக்க நியர்பை ஒரு ஆதார் சென்டருக்கு போய் ஒரு ஆதார் கிரியேட் பண்ணிட்டோ, இல்லை வந்து ஒரு பேன் கார்டு ஓப்பன் பண்ணிட்டோ, இந்த மாதிரியான ஒரு டேட்டா, இந்த மாதிரியான ஒரு ஐடென்டிட்டி, ஒரு வேலிடிட்டி ப்ரூஃப் வந்து கிரியேட் பண்ணிட்டு அவங்க இங்கே தான் வாழ்கிறாங்க அப்படின்ற மாதிரி ப்ரூஃபை கிரியேட் பண்ணிவிட்டு அவங்க கொண்டு வந்து திரும்பி அதே பேங்க் கரஸ்பாண்டன்ட்டையோ இல்லை பேங்க் மேனேஜர்கிட்டையோ கொடுத்தாங்க அப்படின்னா, இந்த அக்கௌண்ட் வந்து வித்தின் 12 மந்த் பீரியடில் கொடுத்துட்டாங்க அப்படின்னா அந்த ப்ரூஃப் எல்லாம் கன்சிடர் பண்ணி மேலே இருக்க பிஎஸ்பிடி அக்கௌண்ட்டாக மாறப்படும். ஓகேவா, இதுதான் அந்த ஸ்மால் அக்கௌண்ட்டுடைய ஒரு பின்னாடி ஒரு குட்டியான கதை. இப்போது இதுக்கு தேவையான நோ அஃபிஷியல் டாக்குமெண்ட்ஸ் தேவை கிடையாது. அதுக்கு எல்லாமே தேவை அப்படின்னா வந்து இது எதனால அப்படின்னா ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன் பாசிபிள் ஃபார் ஈவன் ஃபார் டாக்குமெண்ட் புவர் பாப்புலேஷன். டாக்குமெண்ட் இல்லாத ஒரு புவர் பாப்புலேஷனுக்கும் ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன் போய் சேரணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் கொண்டு வந்தது தான். அப்போ இதுக்கு ஏன் மினிமம் வேலிடிட்டி அப்படின்னா வந்து இந்த மாதிரி ஒரு ப்ராப்பர் வேலிடேஷன் இல்லாதவங்களுக்கு வந்து ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி கொடுக்க முடியாது. இந்த டைமை கொடுத்து அவங்களை அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண வச்சுட்டு இந்த மாதிரி டேட்டாஸில் நீங்கள் தனியாக ஒர்க் பண்ணி எடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டுனா முடிஞ்சு. இப்போ இந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு செல்ஃப் அட்டஸ்ட் ஃபோட்டோகிராஃப், அதே மாதிரி சைன் அல்லது ஒரு தம் இம்ப்ரெஷன் வந்து பேங்க் ஆஃபீஸர் முன்னாடி வைத்தால் போதும் இந்த அக்கௌண்ட் ஓப்பன் செஞ்சு தரப்படும். ப்ராப்பர் வேலிடேஷன் இருந்துச்சுன்னா ஃபியூச்சரில் வந்து பிடிஎஸ் அக்கௌண்ட்டாகவே மாற்றிடலாம். இப்போ இதுக்கு என்ன லிமிடேஷன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 50,000 அட் டைம் ஒரு இயருக்கு. ஸோ ஒரு இயருக்கு மேக்ஸிமம் வித்ட்ராயல் எவ்வளோ பண்ணலாம், பேங்க் பேலன்ஸில் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா 50,000 இருக்கணுங்க. சரிங்களா, 50,000க்கு மேலே போகக்கூடாது. இப்போது அதே மாதிரி என்ன அப்படின்னா இந்த மந்த்லி வித்ட்ராயல் இருக்குல்ல, மாதம் 10,000 தான் வந்து மாதத்துக்கு 10,000 மட்டும்தான் வித்ட்ரா பண்ண முடியும். டோட்டல் ஆனுவல் கிரெடிட் லிமிட் அப்படின்றது வந்து 1 லேக்கை தாண்டக்கூடாது. இப்போது இந்த டோட்டல் ஆனுவல் கிரெடிட் வந்து 1 லேக்கை தாண்டக்கூடாது அப்படின்றாங்க. இங்கே எனக்கு பேலன்ஸு 50,000 தான் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது இது என்ன அப்படின்னு சொல்லணும்னா அதை நான் பின்னாடி இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ அதை தாண்டி அதோட வேலிடிட்டி வந்து 12 மந்த்ஸ் அப்படின்றது. அதே மாதிரி இன்னும் ப்ராப்பர் கேஒய்சி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணி தர முடிஞ்சது அப்படின்னா வந்து அப்ளைஸ் ஹோல்டர் வந்து இஃப் த ஹோல்டர்ஸ் அப்ளிகபிள் ஃபார் அ வேலிட் கேஒய்சிக்கு அப்ளிகபிளாக இருந்தாங்க அப்படின்னா இன்னொரு 12 மாதம் கொடுத்து 24 மாதமாக இந்த அக்கௌண்ட் வந்து ஆக்டிவாக இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அது வந்து ரொம்ப ரேர் கேஸ். பட் ஆனால் 12 மந்த்ஸ்க்குள்ளே முடிச்சு எல்லாமே வந்து நார்மலாக வந்து ஃபுல் அக்கௌண்ட்டாக மாற்றிடுவாங்க. ஓகேவா, இதுவும் வந்து ஃபாரின் டிரான்சாக்ஷன்ஸ்க்கு பயன்படுத்த போன முடியாது. கேஒய்சி ப்ராப்பராக கொடுத்துட்டாங்க அப்படின்னா வந்து ஜன்தன் அக்கௌண்ட்லேருந்து நார்மல் ஜன்தன் அக்கௌண்ட்டாக மாற்றப்பட்டு விடும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ டோட்டல் ஆனுவலிட்டி அப்படின்னா வந்து என்ன அப்படின்னா ஒரு ஃபினான்ஷியல் இயர் ஏப்ரல்லேருந்து மார்ச்சுக்குள்ளே வந்து அவங்க அக்கௌண்ட்டில் 1,00,000 ரூபா அப்படின்ற ஒரு ரன்னிங் டோட்டலில் வந்து ஸோ ஓவராலாக இப்போ எக்ஸாம்பிள் பார்க்கலாம். என்ன அப்படின்னா இப்போ ஒரு ஏப்ரல் மந்தில் வந்து ஒருத்தவங்க 20,000 போடுறாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு மந்த் ஆஃப் த ஃபினான்ஷியல் இயர் அப்போ போடுறாங்கன்னா ரன்னிங் அக்கௌண்ட்டில் வந்து 20,000 இருக்கும். அப்போது ஜூன் மந்தில் வந்து அகைன் ஒரு மாதம் அப்புறம் போயிட்டு 25,000 ஒருத்தவங்க போடுறாங்கன்னா ஸோ மந்த்லி ஒன்ஸ் வந்து 10,000 வித்ட்ராயல் பண்ணியிருந்தாலும் இதில் நடுவில் வந்து இன் ரிகார்ட்ஸ் ஆஃப்
வித்ட்ராயல். ஸோ வித்ட்ராயலை வந்து கன்சிடர் பண்ணாமல் இருந்தாங்க அப்படின்னா, ஸோ வித்ட்ரா பண்ணுவாங்க. அதை நீங்கள் கன்சிடர் பண்ண வேணாம். கன்சிடர் பண்ணாமல் இருந்தீங்கன்னா, அந்த இடத்துல ரூ. 45,000 அப்படின்ற வந்து ரன்னிங் டோட்டல் மாறிடும். ஆகஸ்ட்டில் ஒருத்தவங்க ரூ. 30,000 போடுறாங்கன்னா, ரூ. 75,000 மாறிடும். அக்டோபர் இன்னொருத்தவங்க ரூ. 25,000 போடுறாங்க. மொத்தம் ரூ. 1,00,000 அவ்வளோதான். இந்த லிமிட் வந்துருச்சு அப்படின்னா, இன்னொரு ரூ. 10,000 அந்த அக்கௌண்ட்டில் போட வந்தாங்கன்னா, ரூ. 1,00,000 ரன்னிங் லிமிட்டை தாண்டி போனதுனால வந்து இந்த அக்கௌண்ட்டில் வந்து அந்த காசை போட முடியாது. புரியுதா? போட முடியாது. இப்போ அதே டைம் வந்து எனக்கு மினிமம் பேலன்ஸ் வந்து ரூ. 50,000 தான் இருக்கணும்னா, இப்போது இன்கேஸ் இதில் செகண்ட் பாசிபிலிட்டி இதுதான் வந்து ஃபஸ்ட்டு கேஸ். செகண்ட் கேஸில் இந்த அமௌண்ட்டை நான் வித்ட்ராவே பண்ணாமல் இந்த ரூ. 45,000க்கு அப்புறம் இந்த ரூ. 30,000 போட்டேன்னா என்னோட மினிமம் அக்கௌண்ட்டில் வந்து ரூ. 50,000 தான் இருக்கணும். ஓகேங்களா? ரூ. 50,000 தான் இருக்கணும். அந்த டைமில் அப்படி போடும்போது இந்த அமௌண்ட்டுமே வித்ட்ரா பண்ணலை அப்படின்னா இந்த அமௌண்ட்டுமே செல்லாது. ஸோ இதுதான் அந்த 2 பாசிபிலிட்டி. ஸோ இது உங்களுக்கு கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, டோட்டல் ஆனுவலிட்டி. இப்போ அச்சீவ்மெண்ட்ஸில் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, என்னென்ன அச்சீவ்மெண்ட் பண்ணியிருக்காங்கன்னா 10.5 crore PMJDY. ஓகேங்களா? JDY அக்கௌண்ட்டை வந்து ஆகஸ்ட் 2014 டிசம்பர் 2014 வந்து வந்து இந்த ஒரு ஷார்ட் ஸ்பேன் ஆஃப் டைம் ஒரு 4 மந்த்ஸ்லேயே வந்து இந்த 4 மந்த்லேயே வந்து இவ்வளோ அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? இதை வந்து 10th இயர் செலிப்ரேஷனில் வந்து நோட் பண்ணி சொல்லியிருந்திருக்காங்க. 2024 10th இயர் செலிப்ரேஷன் நடந்துச்சு. இப்போது சோஃபார் இப்போ வரைக்கும், ஸோ கரண்ட் டேட்டா அஸ் ஆஃப் 2025 வரைக்குமே டேட்டா என்ன சொல்லுதுன்னா 55,000. ஓகேங்களா? அரௌண்ட் 55.5 crores வந்து பெனிஃபிஷரிஸ் வந்து ஸோ அவ்வளோ அக்கௌண்ட் வந்து ஓப்பன் ஆயிருக்கு. இதில் 256,757 அப்ராக்சிமேட்லி க்ரோர்ஸ் ஆஃப் அமௌண்ட் வந்து பேங்க்கில் வந்து இவ்வளோ காசுகள் வந்து அந்த ஜேடிஒய் அக்கௌண்ட்டில் மட்டும் இவ்வளோ காசு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இப்படி ஒரு ஸ்கீம் வரல அப்படின்னா இந்த எல்லா காசுமே மக்கள்கிட்ட இருந்திருக்கும். இப்போது இந்த காசு வந்து பேங்க்கில் இருக்கிறதுனால அவங்களுக்கும் இன்ட்ரெஸ்ட் வரும். பேங்க்கும் இந்த அமௌண்ட்டை வந்து தனியாக லெண்ட் பண்ணி ஸ்டில் வந்து எக்கனாமிக் க்ரோ ஆகுது. ஸோ இந்த இடத்துல பாருங்கள், ஒரு எக்கனாமிக்கல் டெவலப்மெண்ட்டுக்கு எவ்வளோ இந்த அக்கௌண்ட் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் 13.55 lakhs பேங்க் மித்ராஸ் வந்து இந்த பிரான்ச்லெஸ் சர்வீசஸை வந்து கொண்டு போகிறாங்க. ஓகேவா? கொண்டு போகிறாங்க. இந்த 10.5 lakh crores ஆல்மோஸ்ட் 18 crores வந்து அந்த ஃபஸ்ட்டு ஃபினான்ஷியல் இயர்லேயே அவங்க வந்து ஓப்பன் பண்ணதுனால இது ஒரு வேர்ல்டு ரெக்கார்டாகவும் வந்து கன்சிடர் பண்ணப்படுது. ஸோ 18,000 கோடி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணதுனால வந்து இது ஒரு வேர்ல்டு ரெக்கார்டாகவும் கன்சிடர் பண்ணப்படுது. இதை தாண்டி வந்து என்ன அப்படின்னு சொல்லி இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா, ஸோ இது வந்து போர்ட்டல், ஸோ பிரதான் மந்திரி வெப்சைட் போர்ட்டல் இருக்குது. அதில் போய்ட்டு நீங்கள் வந்து எவ்வளோ இதாக இருக்குது அப்படின்றதையும் வந்து நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அதே மாதிரி வந்து இது வந்து ஆட் ஆன், ஸோ ஹெல்ப்லைன் நம்பரும் இருக்குது. ஸோ இதெல்லாம் சும்மா ஜஸ்ட் வந்து பார்த்து வச்சுக்கோங்க. நமக்கு வந்து இதுலேயும் வந்து பாசிபிளான கொஸ்டின்ஸ் வந்து எடுக்கிறாங்க. ஸோ இதுலேருந்து எடுக்கிறாங்க. அதே மாதிரி ஜன்தன் தக்ஷா அப்படின்ற ஆப் வந்து மொபைல் ஆப் யார் டெவலப் பண்ணா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, டெவலப்மெண்ட் ஆஃப் ஃபினான்ஷியல் சர்வீசஸ், ஸோ டிஎஃப்எஸ் அவங்க தான் வந்து உருவாக்கியிருக்காங்க. நேஷனல் இன்ஃபர்மேஷன் சென்டர் என்ஐசி அவங்களும் சேர்ந்து, ஸோ இவங்க 2 பேரும் சேர்ந்து தான் வந்து உருவாக்கியிருக்காங்க. எதுக்காக அப்படின்னா பேங்கிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சர்வீஸ் பாயிண்ட்ஸ் எங்கெங்கே இருக்குது அப்படின்றத வந்து லொக்கேட் பண்ணிக்க டு அசிஸ்ட் த யூசர்ஸ் இன் லொக்கேட்டிங் அ பேங்கிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சர்வீஸ் பாயிண்ட்ஸ் அக்ராஸ் த இந்தியா. ஓகேங்களா? அவங்கள அசஸ் பண்ணுறதுக்காக, ஸோ யூசர்ஸை அசஸ் பண்ணுறதுக்காக இந்த ஜன்தன் தக்ஷனா ஆப் அப்படின்ற ஆப்பை வந்து உருவாக்கியிருக்காங்க. ஸோ இந்த ஆப் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தாச்சு. இப்போ 1.3 பேங்கிங் டச் பாயிண்ட்ஸ் வந்து இந்த ஜன்தன் ஆப் மூலியமாக வந்து மேப் பண்ணப்பட்டிருக்கு. ஓகேவா? ஸோ இது எல்லாமே ஆடான்ஸ் தான். இப்போதைக்கு அச்சீவ்மெண்ட்ஸ் பார்த்தாச்சு. ஸோ பின்னாடி வந்து ஒரு கிளிம்ஸ் மாதிரி பார்த்துடலாம். என்னென்ன அப்படின்னா ஆடான்ஸ் பார்த்துட்டோம். ஸோ அச்சீவ்மெண்ட்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம். 2 டைப்ஸ் ஆஃப் பேங்க் அக்கௌண்ட் என்னென்ன அப்படின்றதையும் பார்த்துட்டோம். இதில் இருக்க டேட்டாஸ் அப்படின்றத பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸ்மால் அக்கௌண்ட், பிஎஸ்பிடி அக்கௌண்ட் அப்படின்றதையும் பார்த்தாச்சு. எலிஜிபிலிட்டி எப்படி அப்படின்றதையும் பார்த்தாச்சு. ஓகேங்களா? ஓவர் டிராஃப்ட் ஃபெசிலிட்டி 65 வயசுக்கு மேலே இருக்கவங்க பண்ண முடியாது. அதே மாதிரி 10 வயசுலேருந்து மைனர் இருக்கவங்க வந்து ஓவர் டிராஃப்ட் ஃபெசிலிட்டியை யூஸ் பண்ண முடியாது. ஓகேவா? அதுக்கப்புறம் மெயின் பில்லர்ஸ், இந்த 6 பில்லர்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதே மாதிரி எந்த ஸ்கீமை ரீப்ளேஸ் பண்ணுச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். கீ ஃபீச்சர்ஸ், இந்த கீ ஃபீச்சர்ஸ் கொண்டு வந்ததுக்கான பேக் ட்ராப்பான ரீசன்ஸ் என்னென்ன அப்படின்றதையும் பார்த்துட்டோம். அப்புறம் வந்து இதில் வந்து டைம்லைன், ஸோ இந்த டைம்லைனில் என்னென்ன இனிஷியேட்டிவ்ஸ் வந்து ஜன்தன் யோஜனாவில் பண்ணியிருக்காங்க அப்படின்றதையும் பார்த்தோம். இந்த 2.0 ஓகேங்களா? பிரதான் மந்திரி ஜன்தன் யோஜனா 2.0 அப்படின்றது வந்து டிஜிட்டல் புஷ்ஷாக வந்து 2018 வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ டார்கெட்ஸ், அப்ஜெக்டிவ்ஸ் எல்லாமே பார்த்துட்டு இந்த சப்போர்ட் பை அப்படின்றப்ப வந்து ஐபிஏ இந்தியன் பேங்க் அசோசியேஷன் அப்படின்றப்ப வந்து பார்க்கும்போது ஒரு பேங்க்கும் வந்து பாருங்கள், கோஆப்ரேட்டிவ் பேங்க் வருது, ரீஜனல் பேங்க் வருது, ஷெட்யூல் பேங்க் வருது, பிஸ்னஸ் கரஸ்பாண்டன்ஸ் வராங்க, போஸ்ட் ஆஃபீஸ் வராங்க. ஸோ இவ்வளோ பேங்க்ஸ் வரப்போ எல்லாத்துக்குமே ப்ராப்பராக எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணுற ஒரு பிரிட்ஜாக இந்த ஐபிஏ அப்படின்றத ஆக்ட் ஆகுது. இந்த என்பிசிஐ யார் அப்படின்னா வந்து எதை கிரியேட் பண்ணாங்க? ரூபே கார்ட்ஸை கிரியேட் பண்ணாங்க. ரூபே கார்டு எவ்வளோ பெரிய ஜன்தன் யோஜனாவில் வந்து ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, அந்த கார்டு இருந்தால் தான் வந்து இன்சூரன்ஸே வந்து ப்ராப்பராக வந்து கிளைம் பண்ண முடியும். ஸோ அந்த அளவுக்கு ஒரு மேஜர் ரோல் வந்து
ப்ளே பண்ணுறதுனால இந்த என்பிசிஐயும் வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ ஐபிஏ வந்து மல்டிபிள் பேங்க்ஸ் இருக்கிறனால சப்போர்ட் பண்ணுறாங்க. ஆர்பிஐ வந்து ஜஸ்ட் பேங்க், இது வந்து ஃபினான்ஷியல் ஸ்கீம் அப்படின்றனாலே ஓவராலாக வந்து அவங்க ஹெல்ப் பண்ணுறாங்க. இது எல்லாமே வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ ஜன்தன் யோஜனா அப்படின்றது வந்து ஓவராலாக என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம். இந்த இன்சூரன்ஸ் மட்டும் கொஞ்சம் லைட்டாக வந்து எனக்கே லைட்டாக கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஆக்சிடென்டல் இன்சூரன்ஸ்க்கு வந்து 2 லேக். ஓகேவா? ஆக்சிடென்டல் கவரேஜுக்கு வந்து 2 லேக். அக்கௌண்ட் வந்து பேஸ்ட் ஆன் த ப்ரீமியம் வச்சும் 2018க்கு அப்புறமும் வந்து ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா வந்து 2 லேக்ஸ்க்கு வரும். அதுக்கு முன்னாடி 1 லேக். அதே மாதிரி ஆக்சிடென்டல் இன்சூரன்ஸ், லைஃப் இன்சூரன்ஸ் அப்படின்றது வந்து 2015 ஓப்பன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக 30,000 அப்படின்றது வந்துச்சு. தென் லேட்டராக வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கரண்ட்டாக ஓப்பன் பண்ணால் 2 லேக்ஸ் அப்படின்ற ஒரு இதில் வரும். ஸோ அதுவும் பேஸ்ட் ஆன் த ப்ரீமியம். ஸோ இந்த ப்ரீமியம்லாம் எதுக்கு கீழே அப்படின்ற மாதிரி வருது அப்படின்னா, ஜீவன் ஜோதி பீமா யோஜனா அதுக்கு கீழேயும், சுரக்ஷா பீமா யோஜனா அப்படின்ற ஸ்கீம்ஸ்க்கு கீழே தான் இந்த 2மே கவர் ஆகப்படுது. ஓகேவா? இப்போ ஜன்தன் யோஜனா கீழே இது 2மே இன்டகிரேட் பண்ணிட்டாங்க. அடல் பென்ஷன் யோஜனாவையும் இன்டகிரேட் பண்ணிட்டாங்க அப்படின்னு பார்த்தோம். முத்ரா யோஜனாவையும் கிரியேட் பண்ணிட்டாங்கன்னு பார்த்தோம். டைரக்ட் பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபர், ஓவர் டிராஃப்ட் ஃபெசிலிட்டி, ரூபே கிரெடிட் கார்டு இது எல்லாமே வந்து ஜன்தன் யோஜனாக்கு கீழே வருது. ஸோ அதனால தான் இதை வந்து ஃபினான்ஷியல் இன்க்ளூஷனில் ரொம்ப முக்கியமான ஒரு இதாக பார்க்குறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியாச்சு. ஓகேவா? இதுக்கு இந்த ஸ்கீம்ஸ் எல்லாத்தையுமே தனித்தனியாக பார்க்கும்பொழுது இந்த ஸ்கீம்ஸ் என்னென்ன அப்படின்றது வந்து தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? ஸோ தட்ஸ் இட் ஃபார் டுடே கைஸ். ஸோ எதுவாக இருந்தாலும் வந்து கமெண்ட்டில் வந்து போஸ்ட் பண்ணுங்கள். நான் வந்து செக் பண்ணுறேன். அதே மாதிரி தேங்க்ஸ் ஃபார் த டுடே செஷன். பீஸ் அவுட் கைஸ். பை.